உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தரும் பொருளை விரும்பி ஏற்பவனை, கருவில் பொதிவதில் மிக்கார் இல்லாதவனை, சிகண்டி எனும் மயிலிறகணிந்தவனை, மாயத்தலைகளை கட்டும் நகுஷனை, விரும்பியவற்றை வாரி வழங்குபவனை, பூமியை தாங்கும் மகீதரனை, நதியாய் கடலாய் பறந்திருப்பவனை அனுதினம் போற்றி துதிப்பவராக, வருவதும் நிகழ்வதும் மீண்டும் பிறப்பதும் என பெருவினை உணர்த்தும் சத்தியவந்தனை, யுகங்கள் தம்மை சுழலச் செய்பவனை, பல்வகை மாயைகளை தன்னகத்தே கொண்டவனை, ஐம்பொறியாலும் காணவியலாதவனை, அனந்தமெனும் உயிர்நிலை கடந்தவனை வாழ்த்தி வணங்கும் தகைமையுடையவராக, ஒளிக்கதிர் வடிவில் சுடர்விடும் நாதனை, மேற்பொருள் வடிவை பரமாத்மாவை தடையை தகர்த்து தடுத்தாள்பவனை, உயிர்க்குள் உயிராய் மறைந்தவனை, ஆணிரை காக்கும் ஆத்மநாதனை, புராதன வடிவினனை, தொன்மையானவனை, அளவிடற்கரிய ஆற்றல் உடையவனை, பெருங்கடலின் மீது பள்ளி கொண்டவனை, முக்தியளிக்கும் முகுந்தனை, மனதை மயக்கும் மன்மத வடிவினனை, விழிப்பு கனவு தூக்கம் மூன்றின் சாட்சியானவனை, நினைப்பவர் துன்பம் நீக்கும் தன்மையானவனை, கதிரவ சந்திர கூட்டத் தலைவனை, சோகமற்ற ஆனந்த கூத்தனை, மரணமற்றவனை, நிலைத்தவனை, ஏற்றமுடையவனை, ருத்திர வடிவினனை, வித்தைகள் செய்பவனை, உலகை தாங்குபவனை, அழிவிலா புகழ் உடையவனை, அளவிடவியலாதவனை, அறமானவனை, பாவமற்றவனை, வெற்றி செல்வனை, பாமனனை, நெடிதுயர்ந்தவனை, சத்திய பராக்கிரமனை கைகூப்பி வணங்கும் நிறைமிகு பக்தி உடையவராக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் அல்லல்களையும் துயரங்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக, மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மாமனிதராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டுகால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் பலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் நீலக்கடலின் நீளத்தை விட அதிகம் என்பதால் மாணவ மாணவியரின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் தரம் உயர்த்தப்பட்டுள்ள பள்ளிகள், கல்வியில் பின்தங்கிய ஒன்றியங்களில் நிறுவப்பட்டுள்ள மாதிரி பள்ளிகள், மாணவியர்களுக்கான விடுதிகள், ஆங்கில மொழி ஆய்வகம், உட்கட்டமைப்பு வசதிகள், மாணவர்களுக்கான நடமாடும் ஆலோசனை மையம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. முதல் 2014 நிதியாண்டு வரை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனைவருக்கும் இடைநிலை மற்றும் மேல்நிலை கல்வி பெற வழிவகை செய்யும் வகையில் 760 நடுநிலை பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளாகவும் 300 உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தியுள்ளார். இதனால் 2011-2012 நிதியாண்டு முதல் தொடர்ச்சியாக மாணவர் சேர்க்கையின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. இவை பற்றிய விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை பார்க்கலாம். புவியியல் தகவல் முறைமை வரைபடங்கள் மூலமாக உயர்நிலை பள்ளிகள் இல்லாத குடியிருப்புகளை கண்டறிந்து அவ்வாழ்விடங்களில் நடுநிலை பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளாகவும் உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்திட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. 2011, 2012 மற்றும் 2013, 2014 கல்வியாண்டில் முறையே 710 மற்றும் 50 ஆக மொத்தம் 760 நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. 2011, 2012 ஆண்டில் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ்
710 பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டு ஆணைகள் வெளியிடப்பட்டது. ஆனால் அவற்றில் 552 பள்ளிகள் மட்டுமே அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் விதிமுறைகளின்படி கொண்டுவரப்பட்டது. எனவே 552 பள்ளிகளுக்கான செலவினம் மட்டுமே 75க்கு 25 என்ற விகிதத்தில் முறையே மைய அரசு மற்றும் மாநில அரசால் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குழந்தைகளின் நலன் கருதி பெருந்தன்மையுடன் மாநில அரசின் நிதியிலிருந்து மீதமுள்ள 158 பள்ளிகளுக்கான செலவினத்தை மாநில அரசின் நிதியிலிருந்து மேற்கொள்ள அனுமதி அளித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2013-2014 ஆண்டு மாநில அரசின் நிதியிலிருந்து 50 நடுநிலை பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்த ஆணையிட்டார். தரம் உயர்த்தப்பட்ட 760 உயர்நிலை பள்ளிகளின் வாயிலாக சமூக ரீதியாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட 1,06,371 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். 2011 முதல் 2014 கல்வியாண்டு வரை 300 உயர்நிலை பள்ளிகள் மாநில அரசின் நிதியில் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேல்நிலை கல்வியின் தரத்தை மேம்படுத்திட முன்னோடியாக இதுவரை மேல்நிலை பள்ளிகளுக்கு அனுமதிக்கப்பட்ட 5 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுடன் சேர்த்து தமிழ், வரலாறு, பொருளாதாரம் மற்றும் வணிகவியல் பாடங்களுக்கென 4 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை கூடுதலாக ஆக மொத்தம் 9 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை தரம் உயர்த்தப்பட்ட 300 மேல்நிலை பள்ளிகளுக்கு வழங்கியுள்ளார். மேலும் இந்த 300 மேல்நிலை பள்ளிகளுக்கும் தலா ஒரு தலைமை ஆசிரியர் பணியிடமும் ஒப்பளிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த கொள்கை முடிவு மேற்கண்ட பள்ளிகளில் கலை மற்றும் வணிகவியல் பிரிவுகளை கூடுதலாக தொடங்குவதற்கு பெரிதும் துணை புரிந்துள்ளது. இதனால் கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் மேல்நிலை கல்வி தொடர்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 1060 பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டதாலும் 3359 கூடுதல் வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாலும் 2012-2013 கல்வியாண்டில் 47,95,681 இருந்த மாணவர் எண்ணிக்கை 2013-2014 கல்வியாண்டில் 48,49,317 உயர்ந்துள்ளது. கண்டறியப்பட்ட குடியிருப்புகளில் தேவையான எண்ணிக்கையில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளை ஏற்படுத்த அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட முன்முயற்சிகளின் காரணமாக மாணவர் சேர்க்கை தொடர்ச்சியாக உயர்ந்துள்ளதோடு மட்டுமல்லாமல் கற்றலின் தரம் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்பாடு அடைந்துள்ளது. பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக கலைத்திட்டம், பாடத்திட்டம், மதிப்பீட்டு முறை மற்றும் கல்வி சார்ந்த பிற செயல்பாடுகளை மேம்படுத்தி உலக தரத்திற்கு நிகராக தமிழக கல்வி திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஒரு கல்வியாண்டினை 3 பருவங்களாக பிரித்து ஒவ்வொரு பருவத்திற்கும் தனித்தனி பாடநூல்கள் வழங்கப்படுவதால் மாணவர்களுக்கு புத்தகச் சுமை வெகுவாக குறைந்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கல்வியில் பின்தங்கிய ஒன்றியங்களில் மாதிரி பள்ளிகளை நிறுவி பெண் குழந்தைகளின் இடைநிலை கல்வியை ஊக்குவிக்க அவர்களுக்கென தங்கும் விடுதிகளை ஏற்படுத்தி 2012-2013 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்விக்கென வகுப்பினை தொடங்கி ஆங்கில மொழி ஆய்வகம் மற்றும் பயிற்சி மையத்தை ஏற்படுத்தி கல்வி மேம்பாட்டிற்காக முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். கல்வியில் பின்தங்கிய 13 வருவாய் மாவட்டங்களில் உள்ள 44 ஒன்றியங்களில் அனைவருக்கும் இடைநிலை கல்வி மூலம் மாதிரி பள்ளிகள் நிறுவப்பட்டு தரமான இடைநிலை கல்வி அளிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இம்மாதிரி பள்ளிகள் தேசிய அளவில் உள்ள சிறந்த பள்ளிகளுக்கு இணையான இணக்கமான கற்கும் திறனை உள்ளடக்கிய பள்ளி சூழலை கொண்டுள்ளன. இதன் கீழ் 132 கோடியே 52 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கல்வியில் பின்தங்கிய 44 ஒன்றியங்களுக்கு ஒரு மாதிரி பள்ளி வீதம் நிறுவப்பட்டுள்ளது. எனினும் கட்டுமான பொருட்களின் விலை மதிப்பு உயர்ந்ததினால் மாதிரி பள்ளிகளை கட்டி முடிக்க நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது. எனவே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாதிரி பள்ளிகளின் கட்டட பணிக்காக மாநில அரசின் 25% பங்கீடான 33 கோடியே 13 லட்சம் ரூபாய்க்கு
கூடுதலாக மாநில அரசின் நிதியிலிருந்து 57 கோடியே 23 லட்சம் ரூபாயை சேர்த்து ஆக மொத்தம் 90 கோடியே 36 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்ததன் அடிப்படையில் பின்தங்கிய மாவட்டங்களை சார்ந்த 24,640 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். நடப்பு கல்வியாண்டிலும் பயனடைந்து வருகின்றனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெண் குழந்தைகளின் இடைநிலை கல்வியை ஊக்குவிக்கவும், பாலின பாகுபாட்டின் இடைவெளியை குறைத்திடவும் மாநில அரசின் 10% பங்களிப்பான 6 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக கூடுதல் நிதியாக 45 கோடியே 44 லட்சம் ரூபாய் நிதியும் சேர்த்து மொத்தம் 51 கோடியே 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கி 44 பெண் குழந்தைகள் தங்கும் விடுதிகள் கட்டி முடிக்க வழிவகை செய்துள்ளார். பின்தங்கிய 44 ஒன்றியங்களில் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் உதவியுடன் அமைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் தங்கும் விடுதிகளினால் 4400 மாணவியர் பயன்பெறுகின்றனர். 2012-2013 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்விக்கென ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு வகுப்பினை தொடங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனுமதி அளித்ததன் அடிப்படையில் 640 அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி பிரிவு தொடங்கப்பட்டது. 2013-2014 1408 அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டு 25,831 மாணவர்கள் ஆங்கில வழி கல்வி பிரிவில் சேர்ந்து பயின்று வருகின்றனர். இதனால் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தமிழக பள்ளிகளில் ஆங்கிலம் 2ஆம் மொழியாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெற ஆங்கில புலமை மற்றும் உரையாடல் திறன் அவசியமான ஒன்றாகும். ஒலி ஒளி பதிவுகள் மூலம் ஆங்கில உரையாடலை மாணவர்கள் கேட்பதாலும் பார்ப்பதாலும் சரியான உச்சரிக்கும் திறனை பெறுகின்றனர். ஆசிரியர்களிடையேயும் மாணவர்களிடையேயும் ஆங்கில புலமையை வளர்க்க கணினி உதவியுடன் இயங்கும் மேம்படுத்தப்பட்ட ஆங்கில மொழி ஆய்வகம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள், இருக்கை வசதிகள், கணினி, அறிவியல், மொழி ஆய்வகங்கள், நூலகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சுவர் அமைத்தல் மற்றும் புதிய கட்டடங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக தமிழக அரசு வழங்கியுள்ள நிதியுதவி, மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் திறனை பகுப்பாய்வு செய்து நடத்தப்படும் அடைவு தேர்வு, மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் நடமாடும் ஆலோசனை மையம் உள்ளிட்ட பல்வகை விவரங்களை இப்ப பார்க்கலாம். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றும் வகையில் தரம் உயர்த்தப்பட்ட மற்றும் ஏற்கனவே உள்ள அரசு பள்ளிகளிலும் கூடுதல் வகுப்பறைகள், இருக்கை வசதிகள், கணினி ஆய்வகங்கள், அறிவியல் ஆய்வகங்கள், மொழி ஆய்வகங்கள், நூலகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்தல் முதலிய பணிகளை அரசு நபார்டு வங்கி மற்றும் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் நிதியுதவியுடன் செயல்படுத்தி வருகிறது. அரசு நபார்டு வங்கி உதவியுடன் 341 பள்ளிகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக 400 கோடியே 48 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களிடையே கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளின் திறனை பகுப்பாய்வு செய்திட 2013-14 ஆண்டு அடைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் தமிழ் மொழியில் படித்தல் மற்றும் எழுதும் திறன் கடந்த ஆண்டை விட உயர்ந்துள்ளது. அடிப்படை எண்கணிதம் பற்றி பெருவாரியான மாணவர்களுக்கு தெளிவு இருப்பது கண்டறியப்பட்டது. மாணவர்களிடையே ஆங்கிலத்தில் சொல்லின் எழுத்தாக்கம் மற்றும் உச்சரிக்கும் திறன் மேம்பட்டிருந்தது. மேலும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் அடைவு திறனை மேம்படுத்த இணைப்பு பயிற்சி வகுப்புகள் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் வாயிலாக நடத்தப்பட்டது. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு முன் தேர்வு நடத்தப்பட்டு அவர்களின் கல்வித்திறன் சோதிக்கப்பட்டு மெல்ல கற்போர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இப்பயிற்சிக்கு பின் நடத்தப்பட்ட தேர்வுகளில் அம்மாணவர்கள் குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என்பது கண்டறியப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிவிக்கப்பட்ட புதுமை திட்டமான நடமாடும் ஆலோசனை மையத்தின் மூலம் மாணவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய 10 நடமாடும் ஆலோசனை ஊர்தி உளவியல் ஆலோசகருடன் மாநிலத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று வருகிறது. இந்த நடமாடும் ஆலோசனை மையத்தில் உளவியல் ஆலோசனை வழங்குவதற்கென உளவியல் முதுகலை கல்வி தகுதியுடன் கூடிய 10 உளவியல் ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 32 மாவட்டங்களையும்
3 அல்லது 4 மாவட்டங்களாக ஒன்றிணைத்து அதில் 10 மண்டலங்களில் பணிபுரிந்து வருகின்றனர். நடமாடும் ஆலோசனை ஊர்திகளில் மாணவர்களுக்கு உளவியல் சார்பான குறுந்தகடுகள் காண்பிப்பதற்கென தொலைக்காட்சி பெட்டி மற்றும் மேம்படுத்தப்பட்ட வசதிகள் செய்யப்பட்டு உளவியல் ஆலோசகர்களால் உபயோகிக்கப்பட்டு வருகிறது. நியமிக்கப்பட்ட 10 உளவியல் ஆலோசகர்களுக்கு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் தகுந்த உளவியல் நிபுணர்களை கொண்டு சிறப்பு பயிற்சிகள் மற்றும் உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டன. உளவியல் ஆலோசகர்கள் இதுவரை 802 பள்ளிகளை பார்வையிட்டு அதில் 74,263 மாணவர்களுக்கும் 91,898 மாணவிகளுக்கும் ஆக மொத்தம் 1,66,161 பேருக்கு குழுவாக ஆலோசனைகள் வழங்கியுள்ளார்கள். மேலும் 2,974 மாணவர்களுக்கும் 4,127 மாணவிகளுக்கும் ஆக மொத்தம் 7,101 பேருக்கு சிறப்பு கவனம் செலுத்தி தனிப்பட்ட ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் உளவியல் பிரச்சனைகளான மன அழுத்தம், தேர்வு குறித்த பயம், குடும்ப பிரிவினை காரணமாக ஏற்படும் மன அழுத்தம், கற்றலில் குறைபாடு, கவனக்குறைவு, தன்னம்பிக்கை குறைவு, தூக்க குறைபாடு, கணிதம் மற்றும் ஆங்கிலம் கற்றலில் கடினம், மறதி, இளம் பருவத்தினரின் பிரச்சனைகள், சினங்காக்கும் வழிமுறைகள், சக மாணவர்களின் வலியுறுத்தல்கள் ஆகியவற்றை உளவியல் ஆலோசகர்கள் கண்டறிந்து உளவியல் ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். நடுநிலை பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளாகவும் உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தி அமைக்கும், மாதிரி பள்ளிகளை ஏற்படுத்தி அமைக்கும், ஆங்கில வழி கல்வி பிரிவுகளை அறிமுகப்படுத்தி அமைக்கும், உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி அமைக்கும், மாணவர்களுக்கான நடமாடும் ஆலோசனை மையத்தை செயல்படுத்தி அமைக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆசிரியர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீழ்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியானது தரம் உயர்த்தப்பட்டது. இந்த பள்ளி தரம் உயர்த்தப்பட்டதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் +1 பயிலுவதற்கு மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது. இந்த மாணவர்கள் தங்கள் ஊரிலேயே, தங்கள் கிராமத்திலேயே கல்வி பயிலக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. மாணவர்களுடைய நலனை கருதியும் அந்த கிராமப்புற பெற்றோர்களுடைய நலனை கருதியும் தரம் உயர்த்திய மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு இந்த ஊர் மக்கள் சார்பிலும் மாணவ மாணவிகள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல பள்ளிகள் அரசு உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் பெரிதும் பயன்படுகிறார்கள். மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றியை ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழை எளிய பெற்றோர்களும் ஏழை எளிய மாணவ மாணவிகளும் அரசு பள்ளியை நாடி தற்பொழுது வர ஆரம்பித்துள்ளனர். ஏனென்றால் தரமான ஆங்கில கல்வி, தரமான ஆசிரியர்களை கொண்டு அரசு பள்ளிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. கராத்தே என்ற தற்காப்பு கலையை மாணவிகளுக்கு வழங்க வேண்டி சிறந்த ஆசிரியரை கொண்டு அரசு மாணவிகளுக்கு பயிற்று வருகிறது. இதனால் மாணவிகள் தன்னம்பிக்கையும் இடைவிடாத உற்சாகமும் அடைவதோடு தைரியத்தோடு வெளியில் சென்று வருகிறார்கள். இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு மாணவனுக்கும் மெல்ல கற்கும் மாணவருக்கு தனி கவனம் செலுத்தப்படுகிறது. அரசாங்க சலுகைகள் அனைத்தும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. தமிழக அரசுக்கு மனமாற நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். 2013-2014 கல்வியாண்டில் மேல்நிலைப் பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டு ஒரு நல்ல முறையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அரசினுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் பெற்று வழங்கி வருவதால் மாணவர்கள் நல்ல சிறந்த முறையில் அதை பயன்படுத்தி கொண்டு பள்ளிக்கு தவறாமல் வருகை புரிந்து தன்னுடைய படிப்பினுடைய தரத்தை, கல்வித்தரத்தை அவர்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு உண்மையாகவே இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தருமபுரி மாவட்டத்தில் 64 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் 18 பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இப்பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தமிழக அரசு 48 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்து
அதன் மூலம் வசதி வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்ற நிலையிலிருந்து நாம் தமிழக அரசின் சிறப்பு கவனத்தின் அடிப்படையில் இந்த மாவட்டம் முன்னேறி கொண்டிருக்கின்றது. மாணவ மாணவிகள் தங்களுடைய உயர்கல்விக்காக வேற எங்கும் போகாமல் நம்முடைய மாவட்டத்திலேயே இந்த கல்வி கிடைக்குது அப்படிங்கிறதுனால அவங்க தொடர்ந்து இடைநிற்றலை தவிர்த்து அவங்களுடைய உயர்கல்வி வரை செல்வதற்கு தமிழக அரசு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கேர்ள்ஸ் கிட்ட பேசுனதுல நிறைய விஷயங்கள் அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவாக இருந்தாலும் அதை நல்லா ஃபேஸ் பண்ணி அதை எப்படி அதெல்லாம் மீறி எக்ஸாமில் அவங்க எப்படி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பேசியிருக்கேன் அவங்கக்கிட்ட. மற்றவங்களுக்குலாம் தெரியாத மாதிரி தனியாக இந்த வேனுக்குள்ளே கூட்டிகிட்டு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். இப்படி ஒரு ஸ்கீம் அறிவித்து தமிழக அரசுக்கு நன்றி. எங்கள் பள்ளியில் அறிவியல் ஆய்வகங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் பள்ளியை பொறுத்தவரை ஆசிரியர்கள் ஆங்கில வழி கல்வி, தமிழ் வழி கல்வி ஆகியவற்றில் மிக சிறப்பாக போதிக்கப்படுவதால் எங்கள் பள்ளியின் தேர்ச்சி சதவீதம் கடந்த ஆண்டை விட மிகவும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2013-14 கல்வியாண்டு முதல் இங்கு ஆங்கில வழி கல்வியை நாங்கள் துவக்கியுள்ளோம். அது இந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. குழந்தைகளுக்கு கூடுதல் வசதி தேவைப்படுகிறதையும் கவனத்தில் கொண்டு கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்லாது குழந்தைகளுக்கு விளையாட்டு திறனை வளர்ப்பதற்கும் மற்ற திறன்களை வளர்ப்பதற்கும் விளையாட்டு மைதானம், கலையரங்கம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக கழிப்படை வசதி செய்து கொடுத்துருக்குறாங்க. பாதுகாப்பு கருதி சுற்றுச்சுவரும் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்களும் மாணவர்களும் சேர்ந்து தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டதாலும் மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாலும் அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி பிரிவு தொடங்கப்பட்டதாலும் மாணவர்களுக்கான நடமாடும் ஆலோசனை மையம் செயல்படுத்தப்பட்டதாலும் பயனடைந்த மாணவர்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு புதுசா இப்ப பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கழிவறையும் குடிநீர் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்ப நல்லா படிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இதனால தமிழக அரசுக்கும் மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 வரை இந்த ஸ்கூலை இப்போ 12 வரை தரம் உயர்த்தி வச்சிருக்காங்க. பில்டிங் புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ இதை அமைச்சு கொடுத்த அம்மாவுக்கும் அரசுக்கும் ரொம்ப நன்றி. மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் எங்கள் ஸ்கூலில் உயர்நிலை பள்ளியிலேருந்து மேல்நிலை ஸ்கூலாட்டு தரம் உயர்த்தியிருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் லேப் வசதி, கம்ப்யூட்டர் ரூம், லைப்ரரி அது மாதிரி நிறைய வசதிகள் செஞ்சு தந்திருக்காங்க. படிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. இதனால் நாங்கள் எல்லாரும் பெருமைப்படுறோம். அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தியதால் நாங்கள் சொந்த ஊரிலே படிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இது உதவினா அம்மா அவர்களுக்கு மாணவ மாணவிகள் சார்பாக மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்போ 10th படித்துட்டு இருக்கோம். எங்களுக்கு படித்த பிறகு வேற இடங்களுக்கு போய் தான் படிக்க வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனால் இப்போது எங்கள் ஊர்லேயே படிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு மாணவர்கள் சார்பாக அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். இந்த பொம்மல்லி ஸ்கூல் மேல்நிலையாக தரம் உயர்த்தப்பட்டது. எங்களுக்கான சிறந்த ஆசிரியர்களை அளித்த தமிழக அரசுக்கும் எங்களுக்கான பல கல்வி நல உதவி திட்டங்களை அளித்த மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமந்தபுரம் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனோம், தொலைவில் போனோம். இப்போ பொம்மலையிலே ஸ்கூல் வந்திருக்குது. 12ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்தப்பட்டு இந்த வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் பாடம் நடத்தி வருகிறார்கள். வசதிகளை செய்து கொடுத்த தமிழக அரசுக்கும் அம்மா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க ஹேண்டில் பண்ணுற இது எங்களால் ரொம்ப நேரம் படிக்க முடியும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. நடமாடும் ஊர்தி கவுன்சிலிங் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கனால அம்மாவுக்கு மாணவிகள் சார்பாக நன்றி சொல்கிறோம். இந்த கவுன்சிலிங்கால் எங்களுக்கு நிறைய பயன்கள் இருக்குது. எங்களோட குடும்ப சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டப்ப நிறைய தீர்வுகள் கொடுக்குறாங்க. மக்கள் முதல்வர் அம்மாவுக்கும் தமிழக அரசுக்கும் நான் மனமார நன்றி தெரிவிக்கிறேன். கவர்மெண்ட் பள்ளியிலே ஆங்கில வழி கல்வி வந்துள்ளதால் நான் இங்கே படிக்கிறேன். இங்கே உள்ள ஆசிரியர்கள் எங்களுக்கு சிறப்பான கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். மாணவர் சார்பாக தமிழக அரசிற்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் தற்காப்பு கலை கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குது. மாணவி சார்பாக அம்மாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ஆசிரியர்கள்லாம் எங்களுக்கு கராத்தே சொல்லி தர்றதுனால நாங்கள் தைரியமாக போகிறோம் வெளியே கூட. இந்த திட்டத்தை வழங்கியவர் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பாடத்திற்கும் தனித்தனியாக பல ஆய்வகங்கள் உள்ளது. அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அனைத்து விதமான சலுகை கொடுத்ததுக்கு தமிழக அரசுக்கும் மக்கள் முதல்வர் அம்மாவுக்கும் எங்கள் மாணவர் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அரசு பள்ளியிலும் தரம் உயர்த்தியிருக்காங்க. எங்களுக்கு தேவையான அனைத்து வசதியிலும் செய்து கொடுத்த எங்கள் அம்மா அவர்களுக்கு நன்றி. இடவசதியெல்லாம் நிறைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. எங்களை போன்ற ஏழை எளிய மாணவிகளுக்கு அனைத்து வசதியும் கொடுத்த அம்மாவுக்கு நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் மாணவ மாணவியரின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் தரம் உயர்த்தப்பட்டுள்ள பள்ளிகள், கல்வியில் பின்தங்கிய ஒன்றியங்களில் நிறுவப்பட்டுள்ள மாதிரி பள்ளிகள், மாணவியர்களுக்கான விடுதிகள், ஆங்கில மொழி ஆய்வகம், உட்கட்டமைப்பு வசதிகள், மாணவர்களுக்கான நடமாடும் ஆலோசனை மையம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.